ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இப்போ தான் நீங்கள் மாடித்தோட்டம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்போ நீங்கள் வளர்க்க வேண்டிய ஒரு கீரை அப்படின்னா அது புதினா கீரை தான். கடையிலேருந்து ஒரு புதினா கட்டு வாங்கிட்டு வந்துருங்க. அதில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் நல்லா ஆஞ்சிட்டு காம்புகளில் தண்ணியில் போட்டு வச்சுட்டு திரும்பி அடுத்த நாள் மார்னிங் பேக்கில் நம்ம நடவு பண்ணிக்கலாம். இதுக்கு 3 விதமாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா காமிச்சது மண் தொட்டியில் வச்சுருக்கேன் 8 இன்ச் பாட். அடுத்தது அன்னக்கூடை. அடுத்தது க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எது சூட்டபிளாக ஆகுதோ, உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ புதினாக்கள் தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். கீரை பேக்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா படர்ந்து வளர்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ரொம்ப ஹைட்டான பேக்கோ இல்லை ஹைட்டான பாட்டோ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ஹைட் கம்மியாக இருக்கணும். அகலம் மட்டும் நல்லா பெருசாக இருந்ததுன்னா இந்த கீரைகள் நல்லா படர்ந்து வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த கீரைகள் நிழலை விரும்பக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தோட்டத்தில் எங்கே வெயில் கம்மியாக இருக்கோ அங்கே வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 வேளை தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜில். அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு ஒரு வேளை கொடுத்தாலே போதும். ஒரு மாதத்துலேயே நல்ல இலைகள்லாம் நல்லா பசுமையாக ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதத்துலேருந்தே இதிலேருந்து நம்ம இலைகள்லாம் கட் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடணும். இல்லைனா நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் சின்ன சின்னதாக ஆகிடும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கட் பண்ணி எடுக்க தான் செடியும் ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு நிறைய இலைகளும் கிடைக்கும். உரங்கள்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கடலை புண்ணாக்கு கரைசல், மண்புழு உரம் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். புதினா வளர்ப்பை பற்றி டீட்டெயில் வீடியோ ரிலேட்டட் வீடியோ